வந்து அடியாரப்புறமும் உங்களை சரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் என்பது மீண்டும் மீண்டும் கூட்டப்படாத வீடு சுத்தமாக இருக்காங்கிற மாதிரி தான் நம்ம கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்தும் போது மேலையும் ஒற்றடிக்கணும், கீழையும் போகணும். ஆகவே இதில் நீங்கள் வந்து அதிகமாக பேசுனதுனால நம்மெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பட்டவங்க அப்படின்னு வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் தலைமையிலேருந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு ஒரு முறை சேர்ந்து எடுத்துட்டோம்னா அந்த முடிவுக்கு ரெண்டு பேருமே கட்டுப்பட்டவங்க. நம்ம உறுப்பினர்கள் மட்டுமல்ல, தலைவர்களும் கட்டுப்பட்டவங்கிறத நம்ம ஸ்தாபன ரீதியாக அமைப்பு ரீதியாக நம்ம வந்து எடுக்கக்கூடிய தொடர்ச்சியான ஒரு நிலைப்பாடு. இது மாதிரியான ஒரு ஜனநாயகம் எங்கேயுமே நீங்கள் எந்த அமைப்புலையும் பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் வந்து 2-3 முறை நடந்ததுக்கு இந்த முறை மேலும் மேலும் செழுமைப்படுத்துகிறது என்று நான் பார்க்குறேன். அதனால் இந்த கூட்டத்தை வந்து வழிநடத்திய தலைவர் உள்ளிட்ட முன்னிலை வைக்கக்கூடிய தோழர்கள் பள்ளி உட்பட மனோகர், அதேபோல் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சேகர், பூமாலை உள்ளிட்ட தோழர்கள், இந்த பகுதியினுடைய முக்கிய தலைவர்கள் தண்டபாணி, அதேபோல் வக்கீல் உள்ளிட்ட தோழர்கள் பேசியிருக்க விவாதத்தில் பங்கேற்ற இளம்பூர் கென்னடி அது போன்ற பாடு போன்ற தோழர்கள் பேசியிருக்கீங்க. அன்பழகன் வந்து அருமையான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்கிறார். எல்லாமே நமக்கு தேவையான கருத்து. இந்த கருத்து வந்து மல்லு கட்டிக்கிட்டு சேகர் கோயில் சொல்ல மாதிரி மல்லு கட்டி பூமாலை இந்த நிமிஷத்துல தீர்த்து வைக்க முடியாது. இதெல்லாம் நீங்களும் நம்மளும் சேர்த்து வந்து தீர்வு காண வேண்டிய பிரச்சனை. அதனாலதான் திருப்பி சம்பத்து வந்து எழுதுறாரு. வந்திருக்கிற மேல என்ன குறைன்னு மாட்டி விடுது. எதையாவது நேரடியா பதில் சொல்ல முடியாது. அவனால வந்திருக்கவங்க போத்து அடுத்த தோழர் என்ன சொல்றாரு, அவன் வந்து நம்ம ஒரு ஆப்பு வச்சு கண்டுபிடிச்சதுனால அதை கோளாறானால ஒரிஜினலாக கண்டுபிடிச்சிடலாம், அப்படி மாற்றலாம், அப்படிதான் வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம். இதெல்லாம் வந்து உடனடி தீர்வு. ஆனா நிரந்தர தீர்வை வந்து நம்முடைய சட்டத்துடைய மாநில தலைமை, அகில இந்திய தலைமை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நாமளால அந்த தீர்வு வந்து உருவாக்காம இருக்கவே முடியாது. நாம தான் தீர்வை உருவாக்குறாங்க. நம்முடைய தலைமை என்பது கேரளாவில் ஆட்சியில் இருக்கு. ஆட்சியில் நாம இருக்கிறதுனால உடனடியாகவே அங்கே அமலாக்கிட்டோம். உடனடியாக அமலாக்கிட்டோம். அங்கே வந்து மாநில அரசாங்கமே ஆட்டோ தொழிலாளர்களுக்கு, டாக்ஸி தொழிலாளர்களுக்கு ஒரு ஆப் என்று வந்து உருவாக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஓலா, உபர் எல்லாம் சொல்றவங்க கார்பரேட் முதலாளி. வண்டி நம்மளுக்கு ஓட்டக்கூடிய உழைப்பாளர் டிரைவர் நம்ம, உழைக்கிறவனும் நம்ம வந்து மூலதனமும் நம்ம போட்டுருவோம். உழைப்பாளியாகவும் இருக்கலாம். ஆனா இடைத்தேர்ந்த லாபம் சம்பாதிக்கிறவங்க கார்பரேட் முதலாளி சொல்றோம். அதை அனுமதிக்க முடியாது என்பதற்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சங்கத்தில் என்ன சொல்றோம், இந்த முதலாளித்துவ அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் என்று சொல்றோம். இந்த கார்பரேட் சொன்னா புரியுது. ஆனா முதலாளித்துவ அரசாங்கம்னா கம்யூனிசம் பேசுறாங்க நமக்கு தெரியும். அதான் வித்தியாசம். கார்பரேட்னா நம்ம கார்பரேட் முதலாளி, ஓலா, உபர், டாடா, அம்பானி, அதான் அப்படின்னு சொன்னா புரியுது. முதலாளித்துவம் சொன்னா நீ கம்யூனிசம் பேசுற, எங்கேயோ திரிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆக நம்ம அரசியல் வந்து யாராலையும் பேசாம இருக்க முடியாது. கத்திரிக்காய் வைக்கிறவங்க கூட காலையில அரசியல் பேசுவோம். உங்களுக்கு தெரியுமா? என்னமா நேற்று ஒரு விளவத்தை இன்னைக்கு ஒரு விளவத்துங்க, இல்லையா நானா ஏன் விளைய கூட்டுறேன் அப்படின்னு கேட்குது. இப்ப நானா விளைய கூட்டுறோம்னா யாரோ விளைய கூட்டுறான். அப்ப அந்த யாரோ என்பதுதான் அரசியல். இந்த யாரோ என்பதான் நம்ம விளக்கம். ஆகவே அரசியல் பேசாமல் அப்பாயில இருந்து ஆட்டோ தொழிலாளர் வரைக்கும் யாராலையும் அரசியல் பேச முடியாது. ஆக நம்ம தொழிற்சங்கத்துக்கு என்று தொழிலாளர் பாதிக்கப்பட்டால் அதை முன்னிறுத்துகிற அரசியல் தான் தொழிலாளர் அரசியல், தொழிலாளி வர்க்க அரசியல். அதுதான் நம்ம வந்து சொல்றோம். அதுல கூட்டணி கட்சி ஆளு நம்மளே நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்தாலும் தொழிலாளி பார்த்துட்டா நம்ம சந்தோஷமா இருக்காது. கேரளாவில் இருந்தாலும் கூட கேரளாவில் வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்லயோ அல்லது வந்து ஏர்போர்ட்லயோ துறைமுகத்திலயோ போயிருந்தா நம்ம போய் பெட்டியை வச்சோம்னா தூக்கிடுவாங்க. நான் தூக்குறேன்னு சொன்னா விட மாட்டான். இல்ல நான் தான் தூக்குறேன்னு சொன்னா எனக்கு அந்த தூக்குக்குள்ளைய கொடுத்துட்டு நீ தூக்கிட்டு போன்னு சொல்லுவான் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. அப்ப அநியாயமா காசை கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் தொழிற்சங்கம்னு கம்யூனிஸ்ட் கொடியை வச்சுக்கிட்டு சிஐடி வச்சுக்கிட்டு காசை கொடுக்குறாங்க ஜனகேட்டர்னு பிரச்சாரத்துக்கு வைப்போம். நாம என்ன சொல்றோம், அதை நம்பி வயிற்றை நம்பி பிழைக்கிறான் குடும்பம் இருக்கு. அந்த தொழிலாளி மூட்டை தூக்குனாதான், சுமையை தூக்குனாதான், ஏர்போர்ட்ல இருக்க போர்ட்டர் அதை தூக்குனாதான் சாப்பிட முடியும். சகப்பு துண்டை போட்டு சிவப்பு கட்டி வச்சு பீடியை குடிச்சிட்டு அப்படியே குந்திக்கிட்டே இருப்பான். எப்ப ட்ரெயின் வந்து அதை தூக்குனாதான் நம்ம சாப்பிட முடியும். அப்போ அவனுக்கான அந்த உரிமை என்பது வந்து சங்கம் பெற்று தந்தது. அப்ப வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசாங்கமே சாதாரண ஜனங்களை நம்மை போன்ற உழைப்பாளிகள் இருந்து அந்நியப்படுத்தி பிரிக்கணும்னா முதல்ல வந்து இலவசங்களை அறிவிப்பாங்க. நாம வந்து மோர் குடிச்சுக்கிட்டு, கூழ் குடிச்சுக்கிட்டு, அதே மாதிரி வந்து காலையில நீச்சல் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டீ காபி குடிக்க வச்சது யாரு? வெள்ளக்காரன் முதலாளி. ஏராளமான மலைகள் முழுக்க வந்து அப்படியே நட்டு வச்சா எஸ்டேட் போடலாம், காபி எஸ்டேட் போட்டா காப்பி வச்சிடலாம். அதை கூட விற்கணும்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் அதை குடிச்சாதான் விற்கும். அது விற்றாதான் பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு ஓடும். டீ உற்பத்தி கம்பெனி, காபி உற்பத்தி கம்பெனிக்கு ஓடும். அப்ப அதை குடிக்க வைக்கிறதுனா இலவசமா கொடுத்தான். மாச கணக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிகள் கேட்டிருப்பீங்க இந்த கதையை.
சாமிக்கு வந்து ஊருக்கு வச்சு பூஜை வைக்கிறோமோ இல்லையோ ஒரு கிளாஸ் டீ முதல்ல தீர்ப்பு குடிச்சிருக்கான், வண்டி நகர்த்த வேண்டியது. அப்ப அவனுக்கு அம்பானிக்கு அதானிக்கு டாட்டாவுக்கு முதல்ல எடுத்து கச்சலை வச்சுட்டு தான் நாங்க வாழ்க்கையை நடத்த வேண்டியது. இதுதான் இலவசம். அந்த இலவசத்தை தான் இப்போ உங்க தொழில வந்து கொண்டு வரலாம் மிக குறைந்த விலைக்கு. ஒரு பாட்டு நம்ம சின்ன பிள்ளைல ஸ்கூல்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, உருமீன் ஒரு உருமீன் வருவதற்கும் வாடி இருக்குமா போக்கு அப்படின்னா, வாய் மனத்தில வந்து மீன் வந்துகிட்டே இருக்கும், ஐரு மீன் வர்ற வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு, சின்ன மீன் சின்ன மீன் சின்ன மீன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கெளுத்தி கெண்டை வந்தா பட்டுன்னு குத்தும். இப்படி கெளுத்தி கெண்டையை வந்து பார்த்து ஏமாத்து போற கொக்கு உண்டு. அதான் வாடி இருக்குமா கொக்குன்னு அந்த காலம் இலக்கியத்தில் பேசிட்டு இருக்கான். நாம இப்ப இருக்கிற டிரைவர்லாம் வாடி இருக்கிற கொக்கு மாதிரி இருக்கும். காலையில ஒரு ஸ்கூல் ட்ரிப்பு திருப்பி ரிட்டர்ல கொண்டு வருது, எவனாவது வந்தா போறது வரிசையில் நிறுத்தி போகுது. ஆனா இந்த ஓலா உபரி இன்னைக்கு இருக்கக்கூடிய மீட்டர் ஆட்ட என்ன செய்யலாம், எல்லா நேரமும் ஓடிட்டே இருக்கலாம். ஓடி போய் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா போன் வருது, உங்க எல்லையில தான் அந்த ஆட்டோ நிற்கிது, உங்க எல்லையில தான் கஸ்டமர் வர்றாங்க, அப்படியே போயிடும் அப்படிங்கிறான். வாங்க